All right, guys. So academic and general readingல ஒரு particular type of questions இருக்கு. That means ஒரு list of questions கொடுத்துருவாங்க. இங்கால ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் நேம் சம்திங் ஒரு நேம்ஸ் கொடுத்துட்டு இதுல யார் யாரு எந்தெந்த விஷயங்களை சொல்லி இருக்காங்க அப்படின்றத நீங்க பேசேஜை ரீட் பண்ணி மேட்ச் பண்ற மாதிரி ஆன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது இதை எப்படி ஈஸியா அண்ட் ஃபாஸ்டா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அண்ட் லைவா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம செய்ய போறோம். ஓகே ஃபைன். இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது இந்த கொடுத்திருக்கிற நேம்ஸ் எல்லாம் பேராகிராஃப்ஸ்ல எங்கெங்க இருக்குன்றத மேட்ச் பண்ணுங்க. ஸோ அந்த நேம்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? முன்ன வந்து நேம்ஸ் போய் சர்ச் பண்ணி ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பேராகிராஃப்ல ஒரு நேம் இருக்குன்னு சொன்னா டெஃபினெட்லி அதுல வந்து இன்வெர்டட் கமால சென்டென்சஸ் இருக்கும். ஸோ அந்த இன்வெர்டட் கமால சென்டென்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விளங்கிடணும் அங்க வந்து ஒரு பர்டிகுலர் நேம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒரு சிங்கிளா ஒரு வேர்டை போயிட்டு நேமை போய் சர்ச் பண்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு பேசேஜஸ்லயுமே இன்வெர்டட் கமால சென்டென்சஸ் இருக்கான்னு பாருங்க. எங்கெங்க எல்லாம் இன்வெர்டட் கமால சென்டென்சஸ் இருக்கோ அங்கெங்க எல்லாம் பாருங்க, அங்க கண்டிப்பா நேம்ஸ் இருக்கு. நேம்ஸை ஹைலைட் பண்ணி வச்சிருங்க. ஸோ நவ் இந்த நேம்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் இப்போ நீங்க ஃபுல் பேசேஜை ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த நேம்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. செகண்ட் திங் இஸ் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. ரிப்பீட்டிங் கொஸ்டினோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஃபுல் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா கூட அதுல இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸை நோட் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ நீங்க சர்ச் பண்ண போகும்போது அந்த நேம்ஸ் இருக்கிற இடங்கள்ல என்ன வேணும்னாலும் இருந்துட்டு போட்டுக்கும். ஓகே, பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஒரு நேம் இருக்குன்னு சொன்னா அதுல என்ன வேணும்னாலும் இருந்துட்டு போட்டுக்கும். கொஸ்டின்ல இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு நேம்ஸ் இடத்துல இன்வெர்டட் கமால எதை பத்தி இருக்கு அப்படின்றது ஈஸியா நீங்க மேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் போது டைம் எஃபிஷியன்ட் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ லைவ் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம இதை செய்ய போறோம். ஓகே, ஸோ இதை லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஸோ ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல் ரைட், ஃபைன். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். இப்போ லைவ் கிளாஸ்ல we are going to do that. லைக் மேட்சிங் கொஸ்டின். இதுக்கு நேம்ஸ் முதல்ல எங்கெங்க இருக்குன்னு ஸ்பாட் பண்ணுங்க. அகைன் இன்வெர்டட் கமால இருக்கிற சென்டென்சஸை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இம்பாக்ட் ஆஃப் த டிசீஸ்ன்னு இருக்கு. ஸோ அதில் மேட் எலியட் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. அதுக்கு அடுத்த செகண்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மேட் எலியட்ன்ற நேம் இருக்கு. ரெண்டு இடத்துல அந்த இன்வெர்டட் கமால சென்டென்ஸ் இருக்கு. பியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்வெர்டட் கமால சென்டென்ஸே இல்லை. ஸோ இந்த 1923 செய்யறதுக்கு நீங்க பி கண்டுக்க தேவையில்லை. சியில பாத்தீங்கன்னு சொன்னா we have millions of small elms. கரண்ட் ரசல் அந்த நேம் இருக்கு. ஒரே இடத்துல வரணும் இல்லை, நிறைய இடங்கள்ல வரலாம். ஸோ அந்த பேராகிராஃப்ல வேற நேம் இல்லை. அதுக்கு அடுத்தது கடைசி பேராகிராஃப்ல வாட் ஆர் த ரீசன்ஸ் அண்ட் அவாய்டன்ஸ் அந்த சொல்லியிருக்காங்க. இன்வெர்டட் கமால சென்டென்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நேம் இருக்கு ரசல். ஸோ சி பேராகிராஃப் ஃபுல்லா கேரன் ரசலை பத்தி இருக்கு. டியில இன்வெர்டட் கமால சென்டென்ஸே இல்லை. ஸோ அதை நீங்க பெருசா கண்டுக்க தேவையில்லை. இல வந்தீங்கன்னு சொன்னா ஐ சோ டச் எல்ம் டிசீஸ்ன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு நேம் இருக்கும். அதுல பீட்டர் போன்ன்ற நேம் இருக்கு. அண்ட் தென் நிறைய இடங்கள்ல அந்த இது ஃபுல்லாவே இ பேராகிராஃப் ஃபுல்லா பீட்டர் போன்ன்ற நேம் இருக்கு. எஃப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தி எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி குவிக் இருக்கு. ரசல் என்ற நேம் இருக்கு. யூ ரிட்டர்ன் இன்ஃபோ அந்த இது இருக்கு. ஓகே, நான் ஜில பாத்தீங்கன்னு சொன்னா ரசல் என்ற நேம் இஃப் யூ ஆர் புட்டிங் இன் ரசல் என்ற நேம் இருக்கு. அதுக்கு அடுத்தது எலியட் டேவிட் ஹோஸ்ட் வைல்ட் லைஃப் எலியட் என்ற நேம் இருக்கு. ஸோ ஜியில ரெண்டு பேருடைய நேமுமே இருக்கு. ஸோ ரசல் அண்ட் எலியட் நிறைய இடங்கள்ல வருது. பீட்டர் போன் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ கொஸ்டின்ஸை வாசிச்சு கொஸ்டினுடைய மீனிங்கை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. இதுல 19th கொஸ்டின் என்ன? இஃப் ட்ரீ கெட் இன்ஃபெக்டட் வித் டச் எல்ம் டிசீஸ். இந்த டிசீஸை பத்தி இந்த நேம்ஸ் இருக்கிறதுல எந்த பேராகிராஃப்ல டிசீஸ் பத்தி இருக்குன்னு பார்க்கணும். The damage rapidly becomes visible. அது வேகமா விசிபிளா இருக்கும். ஸோ இதுல யாரோ ஒருத்தர் வேகமா நடக்கும்ன்ற மாதிரி மீனிங்ல சொல்லியிருக்க போறாங்க. நெக்ஸ்ட், இட் மே பி பெட்டர் டு வெயிட் அண்ட் சி இஃப் த மெச்சூர் எல்ம்ஸ். அந்த முதிர்ச்சியான மரங்களை பத்தி யார் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கணும்.
that have survived continue to flourish. அது தொடர்ந்து இதாகுமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், there must be an explanation for the survival of some mature realms. அந்த முதிர்ச்சியான மரங்கள் இதுக்கு லைக் அந்த சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், we need to be aware that insects carrying Dutch elm disease, Dutch elm disease எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதில் இன்செக்ட்ஸை பத்தி யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆர் நாட் வெரி ஃபார் அவே, அது தொலைவில் இல்லை, அப்ப கிட்டக்க இருக்குன்ற மீனிங்லையும் இருக்கலாம். நெக்ஸ்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட் டச் எல்ம் டிசீஸ் ஹேஸ் கேட். அப்போ டச் எல்ம் டிசீஸ்ன்றது நிறைய கொஸ்டின்ஸ்ல வருது. ஸோ டெஃபினெட்லி நிறைய பேராகிராஃப்ல அந்த டச் எல்ம் டிசீஸை பத்தி இருக்க போகுது. ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ எஃபெக்டை பத்தி யார் சொல்லியிருக்கணும்? வென் யூ சி த எவிடன்ஸ் ஆஃப் ஹவு ப்ராமினன்ட் த ட்ரீ ஒன்ஸ் வாஸ், முன்னாடி ரொம்ப ட்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்ற மீனிங்லையும் சொல்லியிருக்க போறாங்க. ஓகே, நான் இதுல ஃபர்ஸ்ட் மேட் எலியட், நீங்க எதுக்கு கெஸ் பண்ணீங்க? 19. 19. ஓகே, வேற? அது மட்டும்தான். 19 மட்டும்தான். எந்த ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மேட் எலியட் இருந்துச்சு, இம்பாக்டை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பேராகிராஃப்ல ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ட் இம்பார்ட்டன்ட் அந்த மீனிங்ல இருக்கு. பட் இல்லை வேறுமான்றது இல்லை. மேட் எலியட் வேற எந்த இடத்துல இருக்கு? ஜி பேராகிராஃப்ல இருந்துச்சு. ஸோ அதுல வேகமா வரும்ன்ற மாதிரி எதை வச்சு கொண்டு கெஸ் பண்ணீங்க? உங்களோட மிஸ்டேக்கை வேணும்னு ஸ்பாட் பண்றதுக்காக கேட்கல, பட் உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக எதை வச்சு கொண்டு மேட் எலியட் போட்டீங்க? ரிமைனிங் போட்டுட்டு வச்சு வந்தது. ரைட், இப்போ ஒன்று செய்வா, ஆல்ரெடி கெஸ் பண்ண ஆன்சர் இருக்கட்டுக்கு. ஓகே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா செய்யறீங்க. இப்ப ஏ பேராகிராஃப்ல மேட் எலியட்ல 2 சென்டென்ஸ் இருக்கு. அந்த 2 சென்டென்ஸ்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுது. இந்த 5ல ஏதாவது அங்க இருக்கா? டேமேஜ் வந்து வேகமா தெரிய வரும், இல்லைன்னா மச்சூர் எல்ம்ஸ் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா மச்சூர் எல்ம்ஸை பத்தி இருக்கா, இன்செக்ட்ஸை பத்தி இருக்கா, ட்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதோடைய எஃபெக்டை பத்தி, விளைவுகளை பத்தி, இந்த கொஸ்டின்ல இருக்கிற விஷயம் அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன் பேராகிராஃப்ல லெட் இட் பி எனிதிங், இந்த 5ல ஏதாவது அங்க மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இம்பாக்ட் ஆஃப் டிசீஸ் இஸ் த டிஃபிகல்ட் பிக்சர் ஆஃப் தட். இம்பாக்ட்னா விளைவுகளை பத்தி, விளைவுகள் சம்பந்தமா ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? 23. 23. அப்ப ப்ராமினன்ட் இம்பார்ட்டன்ட் சம்பந்தமா அதுல இருக்கான்னு பாருங்க. 2 இன்வெர்டட் கமால இருக்கிற சென்டென்ஸை மெயினா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலே போதும். இந்த 2 சென்டென்ஸ் இந்த இன்வெர்டட் கமால இருக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. யூ கேட் ஓல்டு போட்டோகிராஃப்ஸ்னு இருக்கு. அந்த சென்டென்ஸ்லயும் கொஸ்டின்ல வந்து ப்ராமினன்ட் த ட்ரீ, ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராமினன்ட் இம்பார்ட்டன்ட், தே வர் சிக்னிஃபிகன்ட் லார்ஜ் ட்ரீஸ், தே வர் கோன் ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயுமே இம்பாக்ட் இருக்கு. ஸோ 23க்கு ஏ. நீங்க 23க்கு என்ன கெஸ் பண்ணீங்க? சி. ஓகே, ஃபைன், லெட் இட் பி ன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் சி பேராகிராஃப்ல பி கரண்ட் ரிசல்ட் இருக்கு. அதுல 2 ஆப்ஷன், 2 சென்டென்ஸ் இன்வெர்டட் கமால இருக்கு. கரெக்டா? அதுல என்ன வேணாலும் இருக்கட்டும், கொஸ்டின்ல இந்த மிச்ச 4 கொஸ்டின்ல இது அங்க மெச் ஆகுதுன்னு பாருங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பீட்டில பத்தி வரத இன்செக்ட்ஸ், சாரி, பீட்டில்னு இருக்கு. சோ இதுல கொஸ்டின் என்ன, இன்செக்ட் சம்பந்தமான ஆப்ஷன் எது இருக்கு? 22ல இருக்கு. 22ல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த மீனிங்ல இருக்கான்னு பார்க்கணும். அது ரொம்ப தொலைவில் இல்ல, இல்லைன்னா கிட்டக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸ்ல ரொம்ப தொலைவில் இல்லை, இல்லாட்டி கிட்டக்க இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மீனிங்ல இருக்கான்னு பாருங்க. As soon as they reach certain, no, அப்படி இல்ல. குறிப்பிட்ட சைஸ் ரீச் ஆன சைஸை பத்தி ஆப்ஷனே இல்லை. அது தொலைவில் இருக்கா கிட்டக்க இருக்கான்றது தான் கொஸ்டின். அது மாதிரி அதுல இல்ல, மேபி இதுக்கு பிறகு வரப்போற இன்வெர்டட் கமால இருக்கலாம். ஸோ சியோட செகண்ட் பேராகிராஃப்லயுமே இன்வெர்டட் கமால அந்த கடைசி 3 லைன்ல இருக்கு.
அதை பாருங்க. இதுல என்ன நாள் இருக்கட்டுக்கும் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற விஷயங்கள் அங்க ஏதாவது இருக்கா? சர்வைவல் 21. 21 சர்வைவலுக்கான ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேராகிராஃப்ல மச்சூர் எலிமெண்ட்ஸை பத்தி இருக்கா? அதுக்குள்ள அந்த கொஸ்டின்ல அந்த இதுக்குள்ள பாருங்க எலிமெண்ட்ஸ்னு இருக்க போகுது. அந்த பேராகிராஃப்குள்ள என்னாலும் பாருங்க அந்த மச்சூர் எலிமெண்ட்ஸ்ன்ற வேர்ட் இருக்கா? ஓ இருக்கு. மச்சூர். சர்வைவர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 21க்கு சி. பி. பி என்ன சரி. வரலாம் ம். கரெக்டா, பட் ம். ஹோல்டில் இருக்கு. இப்ப இ பேராகிராஃப்ல அந்த பீட்டர் போன்னு இருந்துச்சு. ம். அந்த அதுல இன்வெர்டட் கமால சென்டென்சஸ் பாருங்க. அதுல என்ன நாள் இருக்கட்டுக்கும் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற விஷயம் அங்க இருக்கா? எது இருக்குன்னு பாருங்க. டச்சல் டிசீஸ். டிசீஸை பத்தி டிசீஸ் சம்பந்தமா எந்தெந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. டிசீஸ் சம்பந்தமா 22. 22. ஸோ அதுல இன்வெர்டட் கமால் எல்லா சென்டென்சஸும் பாருங்க இன்செக்ட் சம்பந்தமா இருக்கா? அது ஈன்றது அடுத்த பேராகிராஃப் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் போகுது. இந்த 2 லைன் இருக்கு. ஸோ அதுல இன்செக்ட் சம்பந்தமான வேர்ட்ஸ் இருக்கா? யா இருக்கு. பீட்டில்ஸ் நெக்ஸ்ட். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப தொலைவில் இல்ல, இல்லாட்டி கிட்டக்க இருக்குன்ற மீனிங்ல இருக்கா? யா த்ரெட் இட்ஸ் ரைட் ஆன் அவர் டோர் ஸ்டெப். ஆ அப்ப 22க்கு சி. ஓகே. இப்ப எஃப் பேராகிராஃப்ல இன்வெர்டட் கமால இருக்கிற சென்டென்ஸ் கடைசி 3 லைன் இருந்துச்சு கரெக்டா? அதுல வேகமா அந்த டேமேஜ் வந்து வேகமாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது இருக்கா? வெரி குயிக். தி எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி குயிக். எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி குயிக். அப்புறம் யூ ரிட்டர்ன் இன் 4 to 6 weeks அண்ட் ட்ரீஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் நோ சிம்டம்ஸ். இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கான் முழுவதுமாக இறந்துடும் அந்த மீனிங்ல இருக்கு. அந்த விளைவுகள் வந்து ரொம்ப வேகமா இருக்கு. 19க்கு பி. இது ஆன்சர் வரும் பி. ஓகே. நவ் ஜி பேராகிராஃப்ல 2 நேம்ஸுமே இருக்கு. இன்வெர்டட் கமால நிறைய சென்டென்சஸ் இருக்கு. நீங்க பார்க்க வேண்டியது மச்சூர் எல்ம்ஸ் பத்தி நல்லா முதிர்ச்சியான மரங்களை பத்தி இருக்கா? அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. That sometimes the best thing to you just give nature time to recover. Time to recover. Over time you might get resistance. அப்ப answer is Eliot. அப்ப answer is A. A. ஸோ இந்த மேட்சிங் கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த நேம்ஸை ஸ்பாட் பண்ணிட்டு அங்க என்ன வேணாலும் இருக்கட்டுக்கும் கொடுத்திருக்கிற விஷயத்துல மீனிங்ல அங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இதுல எத்தனை கரெக்டா கெஸ் பண்ணீங்க? 3. சாரி 3. 3. ஓகே 3. ஃபைன். ஏதாவது மிஸ் பண்ணீங்க? அந்த 22 எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணியிருப்பீங்க. வேற 21, 22, 20 சரி 19 23 மிஸ். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 19 repeating. 23. ஓகே ஓகே. அது வேகமான்றது குயிக்லின்னு அது ஈஸியா. கடைசி கொஸ்டின் கொஞ்சம் டஃப் தான் ப்ராமினன்ட். பட் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம் குயிக்னு சொல்லிட்டு ரைட்.